2 ஸ்பூன் போதும் உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த. லயன் டேட் சிரப், தினமும் 2 ஸ்பூன் லயன் டேட் சிரப். லயன் டேட் சிரப். VIT Engineering Entrance Examination 2026. Applications live now. Visit vit.vit.ac.in. வணக்கம். செய்திச் சுருக்கம். கேரளாவில் காங்கிரஸ் இடதுசாரிகள் ஆதிக்கம் முடிவுக்கு வரும். பிரதமர் மோடி திட்டவட்டம். கேரளாவின் தலைநகர் திருவனந்தபுரம் மேயராக பொறுப்பேற்ற வி ராஜேஷுக்கும் பாரதிய ஜனதா தலைவர்களுக்கும் பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்து கடிதம் எழுதியுள்ளார். பண்டிகை காலத்தின் நடுவிலும் 2026ஆம் ஆண்டு தொடங்கும் போதும் திருவனந்தபுரம் நகரின் மேயராக வி ராஜேஷ் பதவியேற்றதும் துணை மேயராக GS ஆஷாநாத் பதவியேற்றதும் வரலாறு படைக்கப்பட்டது. பல ஆண்டுகளாக கேரளாவில் பாரதிய ஜனதா தொண்டர்கள் கடினமாக உழைத்து வருகின்றனர். இருப்பினும் காங்கிரஸ் இடதுசாரிகள் ஆதிக்கம் செலுத்தி வருகின்றனர். அவர்களின் மோசமான நிர்வாகத்தை அனைவரும் பார்க்கிறோம். ஊழல் மற்றும் கொடூரமான வன்முறை கலாச்சாரத்தை உருவாக்கியுள்ளனர். டெல்லியில் கூட்டணி, கேரளாவில் எதிரிகள் என நடிக்கும் காங்கிரஸ் இடதுசாரிகளின் மேட்ச் பிக்சிங் விரைவில் முடிவுக்கு வரும் என பிரதமர் மோடி அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். தூய்மை பணியாளர் கண்ணீர். திமுக அரசை அழித்துவிடும். முதல்வர் ஸ்டாலினின் சர்வாதிகார போக்கு. தூய்மை பணியை தனியாரிடம் ஒப்படைக்கக்கூடாது, பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தூய்மை பணியாளர்கள் தொடர் போராட்டங்கள் நடத்தி வருகின்றனர். அவர்களை போலீசார் நள்ளிரவில் குண்டுகட்டாக கைது செய்தனர். இதற்கு தமிழக பாரதிய ஜனதா தலைவர் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். அவரது அறிக்கை: சமத்துவம் பொங்கட்டும் என சோசியல் மீடியாவில் பேசிவிட்டு சமூக நீதியை வீசி எறிந்து சர்வாதிகார போக்கில் முதல்வர் ஸ்டாலின் ஈடுபடுகிறார். புத்தாண்டை வான வேடிக்கையுடன் உலகமே கொண்டாடிய வேளையில் அறவழியில் போராடிய தூய்மை பணியாளர்களை எந்த ஒரு அடிப்படை வசதியும் இன்றி இருளில் அடைத்து வைத்தனர். நள்ளிரவில் திக்கு தெரியாத இடத்தில் இறக்கிவிட்டு கொடுமைப்படுத்தி இருப்பது மிகுந்த கண்டனத்திற்குரியது. தேர்தல் வாக்குறுதி எண் 285 தான் மறந்துவிட்டது என்றால் தூய்மை பணியாளர்கள் மனிதர்கள் என்பது கூடவா திராவிட மாடல் அரசுக்கு மறந்துவிட்டது? தூய்மை பணியாளர்களை தவிக்கவிட்ட பாவமே திமுக அரசை திக்கு தெரியாமல் துரத்தி அடிக்கும். தூய்மை பணியாளர்களின் கண்ணீரே திமுக அரசை அழிக்கும் என நாகேந்திரன் கூறியுள்ளார். கரை ஒதுங்கும் விஷ உயிரினங்கள். சென்னை கடற்கரைகளில் அதிர்ச்சி. சென்னை காசிமேடு, செர்பிய நகர் மற்றும் திருவொற்றியூர் கடற்கரை பகுதிகளில் விஷத்தன்மை வாய்ந்த ப்ளூ டிராகன் மீன்கள், ஜென்னி மீன்கள் கரை ஒதுங்கின. ஆழ்கடலில் மட்டுமே காணப்படும் இந்த வகை மீன்கள் உயிரோடு கரை ஒதுங்கி கடற்கரையில் நெளிந்தபடி காணப்பட்டன. விடுமுறை தினத்தை கொண்டாட கடற்கரை வந்த மக்கள் கவர்ந்து இழுக்கும் இவற்றின் நிறத்தை கண்டு அதன் அருகே சென்று விளையாடினர். இது உயிருக்கே ஆபத்தாக கூடும் என எச்சரிக்கின்றனர் டாக்டர்கள். விஷத்தன்மை கொண்ட மீன்கள் உடலில் படும்போது தோலில் வீக்கம், எரிச்சல், குமட்டல், வாந்தி போன்ற ஒவ்வாமை உண்டாகும். அதன் அருகில் செல்வதே ஆபத்து என கூறினர். ஏற்கனவே ஸ்பெயின் நாட்டில் கடந்த ஆகஸ்ட் மாதம் இதுபோன்ற மீன்கள் கரை ஒதுங்கிய போது அங்குள்ள கடற்கரை தற்காலிகமாக மூடப்பட்டது. இப்போது சென்னையிலும் விஷத்தன்மை வாய்ந்த மீன்கள் கரை ஒதுங்கி வருவதால் அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கூறினர். பொதுவாக கடலுக்குள் திடீரென அசாதாரண மாற்றம் நடக்கும் போது புயல், சூறாவளி போன்ற காலங்களில் இதுபோல ஆழ்கடல் உயிரினங்கள் கரைக்கு வரும். இப்போது ப்ளூ டிராகன் மீன்கள் எதனால் கரை ஒதுங்கியது என்பது குறித்து கடல்வள அதிகாரிகள் ஆய்வு நடத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் முன்வைக்கப்படுகிறது. அரசு ஊழியர்களுக்கு பொங்கல் போனஸ். தமிழக அரசு துறைகளில் பணியாற்றும் C மற்றும் D பிரிவு பணியாளர்கள், ஆசிரியர்களுக்கு 3000 ரூபாய் பொங்கல் போனஸ் வழங்கப்படும் என முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். ஓய்வூதியதாரர்கள், முன்னாள் கிராம அலுவலர்களுக்கு 1000 ரூபாய் போனஸ் வழங்கப்பட உள்ளது. இதற்காக 183.86 கோடி நிதி ஒதுக்கீடு செய்து அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. 9,90,000 பேர் பயனடைய உள்ளனர். புத்தாண்டிலும் ஓயாத ஆசிரியர்கள் போராட்டம். சம வேலைக்கு சம ஊதியம் கோரிக்கையை வலியுறுத்தி இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தை கையில் எடுத்துள்ளனர். சென்னையில் 7வது நாளாக இன்று புத்தாண்டு தினத்திலும் சென்னை எழும்பூரில் இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். அனுமதியின்றி போராட்டம் நடத்தியதாக இதுவரை 1385 ஆசிரியர்கள் மீது வழக்கு பதிவாகியுள்ளது.
நியூயார்க்கின் முதல் முஸ்லிம் மேயர். அனல் பறக்கும் அமெரிக்க அரசியல். யார் இந்த ஜோஹ்ரான் மம்தானி? அமெரிக்காவின் நியூயார்க் மேயராக இருந்து ஜனநாயக கட்சியை சேர்ந்த எரிக் ஆடம்ஸ் ஊழல் குற்றச்சாட்டுகள் காரணமாக தனது பதவியை ராஜினாமா செய்தார். இதனால் மேயர் பதவிக்கு தேர்தல் அறிவிக்கப்பட்டது. ஜனநாயக கட்சி சார்பில் உகாண்டாவில் பிறந்து நியூயார்க் நகரில் வளர்ந்த 34 வயதான இந்திய வம்சாவளி ஜோஹ்ரான் மம்தானி போட்டியிட்டார். அவரை எதிர்த்து டிரம்பின் குடியரசுக் கட்சி சார்பில் கர்டிஸ் ஸ்லிவா போட்டியிட்டார். கடந்த நவம்பர் மாதம் நடந்த இந்த தேர்தலில் மம்தானி அபார வெற்றி பெற்றார். 1969 ஆண்டிற்கு பிறகு நியூயார்க் நகரத்தில் 20 லட்சம் வாக்குகளுக்கு மேல் பெற்ற முதல் வேட்பாளராகி மம்தானி வெற்றி பெற்றார். 100 ஆண்டுகளுக்கு பிறகு நியூயார்க் நகரத்தின் இளம் மேயர் எனும் பெருமையை பெற்ற அவர் ஜனவரி 1 நியூயார்க் மேயராக பதவியேற்றார். இதன் மூலம் 34 வயதில் நியூயார்க் நகர மேயராக பொறுப்பேற்ற முதல் முஸ்லிம். குரான் மீது சத்திய பிரமாணம் எடுத்துக்கொண்ட முதல் மேயர் என பல சிறப்புகளை பெற்றுள்ளார் மம்தானி. Zohran Kwame Mamdani. இவரது தாய் புகழ்பெற்ற இந்திய அமெரிக்க திரைப்பட இயக்குனர் மீரா நாயர். பத்மபூஷன், கான் திரைப்பட விருது என உயரிய விருதுகளை வென்றுள்ளார். இவரின் தந்தை புகழ்பெற்ற கொலம்பியா பல்கலைக்கழக பேராசிரியர் மஹ்மூத் மம்தானி ஆவார். 5 வயதில் இவரது குடும்பம் தென்னாப்பிரிக்காவுக்கு குடிபெயர்ந்தது. பின் அவரது 7 வயதில் நியூயார்க்கிற்கு குடிபெயர்ந்தனர். அங்கே உள்ள பிரான்ஸ் உயர்நிலை அறிவியல் பள்ளியில் பயின்றார். 2014 போர்டன் கல்லூரியில் ஆப்பிரிக்க ஆய்வுகளில் இளங்கலை பட்டம் பெற்றார். பின் 2018 இவர் அமெரிக்க குடிமகன் ஆனார். தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஜோஹ்ரான் மம்தானி அதிபர் டிரம்பின் கொள்கைகளையும் டிரம்பையும் கடுமையாக விமர்சித்திருந்தார். உலகின் மிகப்பெரிய நகரத்தின் மேயராக மம்தானியை கொண்டு வர முடியாது என அதிபர் டிரம்ப் கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது.